அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 20 ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கு. இது லைலத்துல் கத்ர் இருக்கு. எல்லா மக்களுடைய அப்படியே கூட்டங்கள் வருவது ஒரு மாதிரி அப்படியே மிகப்பாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால மழையா இருந்தாலும் வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சிறந்த நற்குணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் என்றாலே அஹ்லாக். அதாவது இது எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணதுல எப்படின்னாக்கா, நம்ம காடி ஓட்டுறோம்ல, பேட்டரி இல்லைன்னா காடி ஸ்டார்ட் ஆகல. அதாவது காடியோடைய ஹார்ட் இன்ஜின், பேட்டரி இல்லைன்னா காடி ஸ்டார்ட் ஆகுமாண்ணே. அப்ப பண்பு இல்லைன்னா மதிப்பாங்களா? பேய் கூட நம்மள கிட்ட வராதுங்க. ஏன்னா பண்பு இல்லைன்னா பேய் வராது. காரணம் என்னண்டாக்கா, பண்பு உள்ளவன தான் கெடுக்க பார்க்கும் பேய். அந்த மாதிரி பண்பு அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்தார்கள், இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பப்பட்டது ஒரு முழுமையான நற்குணவாதிய இருக்கிற நான் மனித குலத்துக்கு போதிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி சூரா கலாம் 4வது ஆயத்துல அல்லாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றான். நபியே, நீங்கள் சிறந்த மிகச்சிறந்த பண்பாளன், நற்குணவாதி அப்படின்னு அல்லாஹ் புகழ்றாங்க. சைரத்தின் ஆயிஷாட்ட நம்ம மக்கள் போய் கேட்கையில, ரசூலுல்லாஹ் எப்படி இந்த மாதிரி ஒரு சிறந்த பண்பா இருக்கிறாங்க அப்படின்னா, அல் குர்ஆன் தான் அவங்களுடைய அடிப்படை. அதனால அவங்க அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டதுனால தான் அவங்களுடைய அந்த நெறிமுறைகள், பண்பு எல்லாமே ரொம்ப சீராகி மக்களுக்கு அவங்க ரொம்ப கனிவான முறையில் நடந்துக்கிட்டாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி செய்யணும்னு சொன்னாக்கா, வர்றாங்க உட்கார்றதுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்கணும். ஊரில் கூட பார்த்துருப்பீங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ இலவசம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய பண்பு தான். அந்த மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு நம்ம நல்லதை நம்ம எடுத்து சொல்லணும். அவங்கவுங்க அந்த லட்சியங்களுக்கு எப்படி நம்ம அந்த சில கருத்துரைகள்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். இப்ப நம்ம வீட்லயே நம்ம பார்த்துக்கிறோங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அத்தா அம்மால டேடின்னு சொல்றாங்க. டேடி சொல்லாம அதே சொல்றாங்க. டேடி இல்ல, நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன், அத்தாங்கிற வார்த்தையை ஒழுங்கா சொல்றதே கிடையாது. அம்மான்னு கூட அம்மா நம்ம குடும்பத்திலே இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? இந்த மூத்த அக்காவுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்தணும். அது வயசு வித்தியாசம் இருக்கு பாருங்க. மூத்தவங்க நம்ம பிறந்தாங்கன்னா பேரை சொல்லி கூப்பிடுறது. பாருங்க, மணிப்பாவே பாட்டுல அழகா பாடி இருக்காரு. ஆமா, எப்படின்னாக்கா, அண்ணனிடம் அறிவு 1000 பாடம் பெறும். நபியிடத்தில் பண்பு நபியிடத்தில் பணிவினை கேட்டு சொல்லும். அந்த மாதிரி மணிஃபா நீங்க மணிஃபா பாட்டை கேட்டாலே போதும் உங்களுக்கு. டெய்லி நான் கோயில காரியில போட்டுக்கிட்டு என்ன அழகா அந்த இது எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த பணிவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த இது அந்த மாதிரி ஒரு இது கனிவா கேட்டுட்டு போயிருக்கு பாருங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான அகலாக்குங்கிறது. அதான் சொல்லிட்டு, காடிக்கு உள்ள பேட்டரி இல்லைன்னா காடி ஸ்டார்ட் ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒட்டகத்துல போனாங்க, ஹஜ்ஜுக்கு நடந்து போனாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. இப்ப எது நம்ம சிம்பிளிஃபைடா இருக்கோ நம்ம அழகா பண்ணிக்கிட்டு பண்புகளுக்கு. இப்ப பாருங்க, இப்ப நீங்க அழகா தொழுகை வர்றீங்க, அந்த மார்க்கெட் விஷயங்கள்லாம் போன்ல பேசிக்கணும். தொழுகை நம்ம தொழுகைக்குள்ள அந்த பண்புகளை நம்ம கடைப்பிடிக்கணும். பெரிய சப்ஜெக்ட். அதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல புகழ்றான் ரசூலுல்லாஹ்வை. நானும் தேடி தேடி பார்த்த டைட்டில் அவங்க மாதிரி நற்குணங்கள் எதுவுமே இல்லை. அதான் சிறந்த
பண்பாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقال الله سبحانه وتعالى وإنك لعلى خلق عظيم. صدق الله. எல்லா புகழும் எல்லாருக்குமான ஏக இறைவனாம் அல்லாஹ்வுக்கே. அவன் ஒருவன், அவன் இறைவன். அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிவழியில் பரவையாக அழிமி உலகிலும் அழியா மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றியை பேர்களை பெறுவோமாக. அந்த அல்லாஹ் இன்றைக்குமே நமக்கு உதவி செய்வாங்க. நற்குணத்தின் தாயகம், பண்பின் பிறப்பிடம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்புகள் புரிகிறார். அன்பு மிகுந்த அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலுக்கான தலைப்பை நம்முடைய அன்பு சகோதரர் எடுத்துக்காட்டி அதிலே சில கருத்துக்களையும் சொல்லி சில பாட்டையும் கூட பாடி நம்மை எப்படி மெய்சிலிருக்கிறது. உண்மையிலேயே இவர் பல்கலை வித்தகராத்தே இருப்பார். நீங்கெல்லாம் சோர்ந்துருவீங்கள், அதுக்காக இல்லை ஒரு இது மாதிரி நசிட்டாரு. இல்லை எல்லா திறமை இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய அற்புத மனிதர், ஒரு மனிதரை பெருத்து எடுத்துட்டு அவர் எப்படி உட்காந்துருக்காரு வச்சுக்கலாம், தலையை கீழே ஓட்டுக்கிட்டு வச்சுக்கலாம். இதுதான் மகன் என்ன, தந்தை மகன் அவையத்து முந்தியிருப்பு செய்யலாம். பார்த்தீங்களா, பெரிய அவருக்கு பெரிய ஞானத்தில் இருக்க மகனுக்கு மாதிரி ஞானமெல்லாம் பிறக்கல. சும்மா ஒரு சோர்ந்துக்கு அப்படி என்னடா தலையெழுத்தா போச்சு, நம்மளுக்கு போய் மாட்டிக்கிட்டோமே, ஒரு 10 மணி 11 மணி வரை யோசிச்சு நம்மளோட கொண்டுறாங்க. அங்கே வருது இந்த உண்மையிலே சிந்தித்து பாருங்கள். அதாவது ஒரு அருமையா இது என்ன பத்தி இல்லை, இவர் சொல்ற தலைப்பான கஷ்டம் எடுத்து கஷ்டம், பேசுறவனுக்கு கஷ்டம், அவருக்கு கஷ்டம், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். குணமுள்ளவன் நாம் இருக்க முடியுமாங்க? ஆனா என்ன இருக்கணும், நற்குணம் உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். நற்குணம் இல்லாதவன் மனிதனே அல்ல. குணம் கட்டவன் அவன் கிடைக்கிறாங்க, குணம் கட்டவன் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு பெரிய புகழ்ந்தா கூட அவனுடைய குணம் சரியில்லாத அவன் கிடைக்கிறான். அதான் மனிதர்களை என்ன செய்கிறார்கள், இந்த குணத்தை மதிப்பார்கள். நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் குணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குணம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். குணம் என்பது அந்த குணத்திலே என்ன சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்திருக்க. ஏன் நபி என்றால் நற்குணம், நற்குணம் என்றால் நபி. அல்லாஹ் சொல்லிட்டான், சொல்றாரு இன்னக லஅலா குலுகின் அதீம். தூதரே, நீர் மகத்தான மாபெரும் நற்குணம் உள்ளவராக இருக்கிறீர். அல்லாஹ் ஒருவரை சொல்லுகிறார் என்றால் உண்மை. ஏன் அல்லாஹ் உள்ள தேடுகிறவன். மனிதன் புகழ்ச்சி புகழ்ந்துட்டு போயிடலாம். ஏன் மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து அவன் நடிப்பான், பசப்புவான், நாடகங்கள் எல்லாமே செய்வாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப என்னமோ ஞானம் மாதிரி என்ன செய்யலாம், அப்படியே நான் தஸ்பீஹ் எடுத்து ஊட்டிக்கிட்டே போயிடலாம். இப்படி ஞானி நீங்க ரேச ஆரம்பிச்சுக்கலாம். அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னமா எந்தூரி இல்லா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ உங்களுடைய பகட்டு பணம் பந்தாவை மட்டும் பார்ப்பதில்லை. உங்களுடைய ஆழ் மனசை உள்ளத்தில் நெடுகின்ற எண்ணங்களே அவன் அறிகிறான். அப்புறம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குலுகின் அதீம், ஒரு மகத்தான குணம் உள்ளவர்களா இருக்கப்பா. லேசான காரணம். அதனால நற்குணம் என்பதோடு நபிகளாரையும் சேர்த்து ரஜினி தலைப்பில் கொண்டு வந்தார். நற்குணம் பொதுவா இஸ்லாத்திலேயே 5 அம்சங்கள் இருக்கு. இஸ்லாத்தில் அகீதா, இபாதா, முஆமலா, முஆஷரா, அக்லாக். 5 விஷயம். ஒருவருடைய முழுமையான இஸ்லாம் முழுமை பெறுவதற்கு இந்த 5 அம்சம் முக்கியம். அது என்ன செய்யுது, ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த 4ம்
அகீதாவாக இருக்கட்டும், இபாதத்துகளாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் சரிபடுத்துறது எது? அஹ்லாக், குணம். ஹுல்குன்னா குணம், அஹ்லாக்னா குணங்கள். அப்ப இந்த குணம் என்பது மனிதனுக்கு தேவை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போதும். நற்குணம் உள்ளவரை தவிர வேறு எவரும் சொர்க்கம் போக மாட்டான். மாஷா நீ தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், அதை இது செய்யலாம். அவனுடைய என்ன ரொம்ப முக்கியம், நற்குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ் அழகா சொன்னது என்ன? இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். அட நான் நபியா வந்ததுக்கு காரணம், அனுப்பப்பட்டதுக்கு காரணமே நற்குணத்தை முழுமைப்படுத்தான். அந்த நற்குணத்தை சொல்லத்தான்ப்பா வந்திருக்கேன். உங்களுக்கு நற்குணத்தை உருவாக்கத்தான் நான் வந்திருக்கேன் நபியா. போதுமா விஷயம். நபிக்கு எத்தனையோ அலுவல்கள், செயல்கள்லாம் இருக்குது, அவங்களுடைய கொள்கை இருக்குது, இல்லை எதில் ஒன்றா அழிஞ்சிட்டாங்க? அஹ்லாக்கு அழிஞ்சிட்டாங்க. அஹ்லாக். அதனால இந்த நற்குணம் என்றால் இந்த குணம் என்றால் சொல்லுங்க பார்க்கலாம். குணம் எல்லாம் மனிதன், எல்லாமே மனிதர்கள். தலை, கண், காது, மூக்கு, கை, காலு எல்லாமே மனிதன். ஆனா இவன் மனிதனாக மதிக்கப்படுவது என்னவென்றால் என்ன? அவனுக்கு குணம் இருக்க. மனிதன் மனிதன் மண்ணில் நடமாடுகின்றவன் எல்லாம் மனிதன் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாலும் மனிதம் இருக்கிறது. மனிதம், மனிதம் என்பது என்ன? மனிதத்துவம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாலும் மனிதம் இருக்குது. அந்த மனிதத்தை எவன் வெளிக்கொணர்ந்து கொண்டு அதன்படி நடக்கின்றானோ அவன்தான் மனிதன். மனிதனுக்குள்ளாலே மனிதம் உறங்குகிறது, உறைந்து கிடக்கிறது. அந்த உறைந்து கிடக்கின்ற மனிதத்தை அப்படி உருக்கேறி அதுக்கு உயிர் கொடுத்து எவன் வெளிப்படுத்துகின்றானோ அந்த மனிதம் என்பதை மனித நேயம் என்று கூட சொல்லணும். மனிதன் நற்குணம். நற்குணம் என்றால் என்ன? எது குணம்? முதல்ல நற்குணத்தின் தொடக்கம் ஆணி வேறு என்ன தெரியுங்களா? நல்ல எண்ணம். நற்குணத்தின் ஆணி வேறு, அடித்தடம், அசல், உசூல் நல்ல எண்ணம். நற்குணம் எங்கிருந்து தோன்ற வேண்டும்? தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலும் தோன்ற வேண்டும். நற்குணம் தனக்கு வெளிப்படும் தான் நல்ல மனசு. நல்ல எண்ணம் என்பது என்ன? நல்ல மனசு. நல்ல மனசு யாருடைய மனசு? யார் மீதும் பொறாமைப்படாத மனசு. மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து எரியாத மனசு. மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. கசடு இருக்கக்கூடாது, காழ்ப்புணர்வு இருக்கக்கூடாது, வஞ்சம் இருக்கக்கூடாது. நல்ல மனசு. நற்குணம். நற்குணம் என்பது கஷ்டம், ரொம்ப லேசான விஷயம் அல்ல. யாருக்கு வராது, பேசுறவன்ட்டு வராது, கேட்கிறவன்ட்டு வராது. தெளிவா ஆனா முயற்சி. நபி சொல்றாங்க, அவங்கள்ட்ட அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், ஒரு பணியாளர் 10 வருஷம் அவருடைய பணியாற்றுறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சஹாபி. அவரை பார்த்து தன் வாழ்க்கையின் கடைசியில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என் அன்பு மகன் அனஸை பார்த்தே பாருங்க. தன்னிடம் பணியாற்றுகின்ற அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? என் அன்பு மகன் அனஸை. இப்போது உன் மனசு என்ன செய்ய? நீ மற்றவர்களை பற்றி வஞ்சம் வைக்காது. நான் என்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் வஞ்ச வைக்கவில்லை. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பேர் எந்தெந்த தொல்லைகள் தந்தாங்க, எவ்வளவு இடர் பண்ணாங்க, எவ்வளவு பெரிய துரோகங்கள் செய்தாங்க, எவ்வளவு முனாஃபிக்கு தரத்தை செஞ்சு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அன்பு மகன் அனஸே, என் மனசில் என் உள்ளத்தில் நான் யாரை பற்றியும் ஒரு துளியளவு கூட வஞ்ச வைக்கவில்லை மகனே. நான் யாரை பத்தி வஞ்சி வைக்க முடிஞ்சா என்ன சொல்ற வார்த்தையை பாருங்க, முடிஞ்சா நீ அப்படி இருந்து பாருங்க. கஷ்டம் அப்படிமா சொல்லுங்க. சிந்திக்க வேண்டும். நபி அப்போ நபி அதை சொன்ன நற்குணம் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். அவங்க சொன்னாங்க, இவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா சொல்ற. அவருக்கு என்ன சொல்றாரு? மகனே நீ முடிஞ்சா என்ன செய்ய. ஏன் கஷ்டம்? நம்ம எப்படி நம்ம துரோகம் பண்ண மேல நம்ம நற்குணம் காட்ட முடியுமா?
நம்ம வஞ்ச வைத்து பழிங்கா வருமா? நம்ம அவமானப்படுத்த வேண்டிய நற்குணம் உங்களுக்கு வருமா? என்றாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் மனசுல யாரை பற்றியும் வஞ்சமில்லை மகனே, முடிஞ்சால் நீயும் வந்து. அப்ப அந்த நற்குணத்தினுடைய தொடக்கமே நல்ல எண்ணம். நல்ல தஸ்கியத்துல் குலூப், மனசு சுத்தப்படுத்த. உள்ள தூய்மை இருக்கிறதே லேசான விஷயம் இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பல பக்கங்கள் எழுதுகிறார்கள் தன்னுடைய யஹ்யா உள்ளத்து மன தூய்மை. எதையும் தூய்மைப்படுத்தணும், நம்முடைய வீட்டை தூய்மைப்படுத்தணும், அதை பொறுத்த இதை பொறுத்த பாத்திரத்தை எல்லாம். நம்முடைய மனசு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மனசை நாம் தூய்மைப்படுத்துகிறோமா? நம்முடைய மனசை என்றாவது நாம் தூய்மைப்படுத்த முயற்சித்திருக்கிறோமா? மற்றது சுத்தப்படுத்தணும். நம்ம கிளீனாக நம்ம வச்சுக்கணும், நம்ம இருக்கணும். நம்ம வீட்டை வச்சுக்கிறோம், நம்முடைய பாத்திரங்களை வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். நம்முடைய மனசை நீங்களும் நானும் நம்முடைய மனசை என்றைக்காவது சுத்தப்படுத்த முனைந்திருக்கிறோமா? ஏதாவது கெட்ட என்ன வருகின்ற போது தட்டுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். மற்றவனை பற்றி பொறாமை எரிச்சல் வரும்போது அதை நாம் அப்படி இது எரிஞ்சிருக்கோமா? கஷ்டம். ஏன்? நம்முடைய மனசை பற்றியே நாம் நினைக்கிறோம். உங்களை நீங்களே இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுங்க, முதல்ல உங்கள் நீங்க பாதுகாத்து. நற்குணத்தின் தொடக்கம், அதனுடைய நிலம் களம் நம்முடைய மனசு. உங்களுடைய மனசு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமா இருக்கும் என்றால், யாரை பத்தி நீங்க என்ன செய்ய வேண்டாம், பொறாமப்படாம இருந்து பாருங்க. யாருக்கு எரிச்சப்படாம இருக்கீங்க. ஏன்? அவனுக்கு அவன் கொடுக்கிறான். இன்னைக்கு என்ன பிரச்சனை? நம்மளோட வேலை போயிட்டான், நம்மளோட சும்மா இருந்தவன், நம்மளோட கீழே இருந்து இன்னைக்கு எங்கேயும் போயிட்டான், அது வாங்கிட்டான், அவன் அந்த காடி வாங்கிட்டான், இந்த வீடு வாங்கிட்டான், அந்த அப்பா இதான் அத்தனை கடை பிடிச்சிட்டான். கடை நீ கடை பிடிக்கல 8-10 கடை தான் உனக்கு என்ன, நீ சுமக்கணும். லேசா விஷயம் இல்லை. கேட்டு பாருங்க. தலபுல் எவன் எல்லாத்தையும் தர்றானோ அவன் எல்லாத்தையும் இறந்துருவான். நீ சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒருவன் முன்னேறுகிறான், ஒருவன் மேலோங்கி போகிறான். அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு? அல்ல, அவனை தனித்தனியாச்சு அல்லாஹ் படைச்சான், பிறக்க வச்சான். அவன் கூட உன்னையும் சேர்த்து கொண்டு வரல. அவனுக்கு அது அவனுக்குள்ள பிரச்சனை. ஒருத்தர் நிறைய வரது சந்தோஷப்பட்டு அவன் கொடுக்குறான், அவனை சோதிக்கலாம்ல, அவனுக்கு ஒரு தோல்வி உண்டாக்கலாம்ல, அவனுக்கு ஒரு சுமையை தரலாம்ல. சிந்திச்சு பாருங்க. நமக்கு அது அவனுக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நற்குணத்தை சொல்றான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஒரு சிறப்பையோ ஞாபகத்தையோ ஒரு பொருளை தந்திருக்கிறான். இவன் என்ன செய்யறான்? பொறாமைப்படுகிறான். ஏன் மனிதர்கள் பொறாமைப்படுகிறார்கள்? அட, கொடுப்பவன் அவன், கொடுத்தவன் அவன், கொடுக்கின்றவன் அவன். அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹும். அல்லாஹ் தன்னுடைய ஆனா அவனுக்கு எதுக்கு நான் கொடுக்குறேன்னு எனக்கு ஒன்று தெரியுமா? அவனை சோதிக்க இருக்கலாம்ல, அவனை சுமக்க வைக்க இருக்கலாம்ல. பணக்காரன் என்ன உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு சொர்க்க போறது யாரு? கடைசியில ரொம்ப லேட்டா தான் போவான் பணக்காரங்க. ஏன்? எல்லா செல்வத்துக்கும் பதில் சொல்லி கொடுக்கணும், பதில் சொல்லி கணக்கு கொடுத்து தான் போக முடியும். நற்குணத்தின் தொடக்கமே நம் மனசு, நம் உள்ளம். அதனாலதான் குர்ஆன் சொல்லும், உங்களுடைய மனசை நீங்க சுத்தப்படுத்த. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமையிலே மனிதனுடைய பிள்ளைகளும் பொருள்களும் என்ன செய்ய முடியாது, எந்த பிரயோஜனம் இல்லை. எவன் நல்ல தூய உள்ளத்தோடு, நல்ல மனசோடு, தூய இதயத்தோடு எவன் அல்லாஹ்வை சந்திக்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான், ஜெயம் பெறுவான். நல்ல எண்ணம், நற்குணத்தில் என்ன? நம்ம நல்ல மனசு. யாரை பார்த்து யாரும் செய்ய கெட்டே நினைக்கூடாது. யாரும் அப்போ மனசுல ஒண்ணு வெளியில் ஒண்ணு பேசக்கூடாது. மனசுல என்ன இருக்கும் நீ சொல்லலாம், அதை சொன்னா அவருக்கு வருத்தமான சொல்லாமே நம்ம மனசை வச்சுக்கணும். சரி, என் மனசு நான் பட்டு அப்படிலாம் கிடையாது. நீ பண்றது அவனுக்கு புண்படுத்தும் என்றால் நீ என்ன சொல்லக்கூடாது. இல்லை, என் மனசு என்ன பண்ணுதான் சொல்லிடுவேன் சொல்லுவேன். அதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. பெண்மணி தன் உழைப்பின் மூலம் திராட்சை தோட்டத்தில் உழைச்சாங்க. அவங்க என்ன செய்றாங்க, பெரிய ஒரு பெட்டி இது நிறைய திராட்சை கொண்டு வர்றாங்க தட்டுல.
ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க. வந்த உடனே யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த திராட்சை கொலை, நீங்கள் திராட்சை நல்லா சிறப்பாக நீங்கள் விரும்பி உண்பீர்கள், திராட்சை கொலை இந்த பழம் இருக்கே நீங்கள் சாப்பிடணும், நான் பார்க்க நீங்கள் சாப்பிடணும், அதை பார்த்து நான் சந்தோஷமடைந்து செல்லுவேன். பார்த்தீங்களா நபி இதே பெரிய அவங்க பெரிய பணக்கார சீமான்லாம் அந்த அம்மா அன்றைக்கு அன்றாடம் காய்ச்சி அன்னைக்கு உழைச்சா தான் உங்களுக்கு முடியும். அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பளிப்பு, ஒரு ஹதியாவை கொடுக்க வேண்டுவதற்காக வேண்டி சொல்ல உட்காந்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அம்மா அப்படி என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் இல்லை சாப்பிட்றத பார்க்கணும்னு இருக்காங்க. உடனே என்ன செஞ்சாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், எடுத்து சாப்பிட்டு தொழிலாம் பார்க்கணும், அடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க, கஷ்டப்பட்டு அடுத்து சாப்பிட்றாங்க, தொழிலாம் உட்காந்து பார்த்துட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து எல்லாவற்றையுமே அந்த ஒரு தட்டில் இருந்த பழக்கத்தை அத்தனையும் ஒளி சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லலாம், நான் கொண்டு வந்த அந்த பழத்தை இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சந்தோஷமா அந்த மாதிரி ஆச்சு போயிடுச்சு. தோழர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அன்பா பேசுவாங்க, இல்லை அவங்க ஆட்சி தலைவராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ வந்தாலும் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பகுந்து கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க நீங்க. அன்பு தோழர்களே, சஹாபாக்களே, அந்த அம்மா அன்போடு தன் உழைப்பின் மூலம் ஈட்டிய அந்த பழத்தை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய விருப்பைகளை சொல்லி நான் எடுத்துட்டா சாப்பிட்டேன். சாப்பிட்டா கடுமையான புளிப்பு, கடுபுளிப்பு. சரி இன்னொன்று சாப்பிட என்ன செஞ்சேன், அது அதை விட புளிப்பு. சில கொலைகள், திராட்சை கொலை, எங்கள் பகுதியில் திராட்சை நிறைய விலை வந்து பார்த்துருப்பீங்க. அது என்ன, அது ஒரே கொலையில் 2 பழம் இனிக்கும், ஒரு பழம் விலை, அதை விட புளிப்பு. நான் வந்து உங்களுக்கு ஏன் தரல தெரியுமா, இதை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அவசரப்படலாம் சொல்லிங்க, சீச்சு புளி முடியுமா? நபி வந்து அவங்க என்ன நற்குணத்தின் தாயக, அவங்க என்ன செய்வாங்க, வேற என்ன அவங்ககிட்ட கொடுத்து நீங்க அவசரப்படிச்சு பிடிக்குது சொல்லிட்டு அந்த மனசு எப்படி பாரு. யாரும் ஒரு பெண், ஒரு வயது முதிர்ந்திட்ட மூதாட்டி தன் உழைப்பின் மூலம் பெற்றதை கொண்டு வந்து அந்த உழைப்பின் மூதாட்டியுடைய மனம் புண்படும் என்பதற்காக அந்த ஒரு தட்டு பழ குலையை சொல்லாது உயர்ந்த பத்து முடியுமா? இன்னைக்கு நம்ம முடியுமா? ஏதாவது ஒன்று வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அவசரப்பட்டு செய்யணும். நாம் குறை கூறுவதை தான் வச்சிருக்கோம். அந்த குறை சொல்லுவதாலே அவங்க மனசு புண்படும். நம்ம என்ன செய்யல, அதை பத்தி சில பேர் பார்த்தா அவங்க ஆச்சரியமா இருக்கு. அவங்களே என்ன, அதனால நற்குணத்தின் தொடக்கம் நல்ல எண்ணம், நல்ல மனசு, நல்ல பேச்சு. சொன்னாங்க குர்ஆன் சொல்லுது, கூலா கௌலன் கூலு கௌலன் சதீகா. நீங்க சொல்லுகின்ற வார்த்தையை தெளிவா சொல்லி, உங்களுடைய மனசு உள்ள வார்த்தைகளை கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுங்கள். சும்மா குடி வச்செல்லாம் பேசக்கூடாது, உள்ளொன்று புறம் வச்சு பேசக்கூடாது. யார் என்ன அப்ப என்ன சொல்ற, கூலு கௌலன் சதீகா, கூலு கௌலன் சதீகா, எல்லாம் தெளிந்த முறையில் கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை மனத்தோடு நீங்கள் பேசு. நற்குணம், இந்த நற்குணம் இருக்கிற நற்குணம் என்பது ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. அதெல்லாம் இருந்தால் தான் நற்குணம். பொறுமை நற்குணத்தில் உள்ள. அப்போ நல்ல வார்த்தை, நல்ல பேச்சு. அதே போல நான் பார்க்கின்ற போது யாரை பார்த்தா அது எரிஞ்சு கூடாமோ, நான் முறைச்சிக்கிட்டு என்ன அப்படி சிரித்த முகத்தோடு புன்னகையோடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்த பஸ்ஸு சதகா. எந்த மனிதன் தன்னுடைய மூஞ்சியை இறுக்கிட்டு கறிக்கிட்டு குறிக்கிட்டு வச்சாலும் அவன் வந்து விருத்தி அடையவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும், நல்லா செழிப்பா இருந்து பாருங்களேன். அத்த பஸ்ஸு, புன்னகையும் ஒரு புண்ணியம். அது சிரித்த முகத்தோடு சிரிச்சு, நம்ம காசு பணம் இருக்கு, என்ன இருக்கு இல்லையோ, ஒரு சிரிப்பு இல்லையா உங்கள்கிட்ட? சிரிப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சிரிப்பு என்ன, புன்னகையா? சிரிப்பு என்ன, விலை கொடுக்கணுமா? ஏன் எது கொடுக்கணுமா? அந்த பையன் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சிரிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அழகா இருக்கும். என்ன என்ன உண்மை தமாஸ் பண்ண உண்மை அப்படி துரு சிரிச்சுக்கிட்டே இருப்பான்.
அதே அவனை நீங்க பாருங்க, எவன் சுடிச்சுக்கிட்டே இருக்கான்னு அவனை பார்த்தா உங்களுக்கு என்ன ஆயிரும், என்னால வேறவரா கட்ட வெறுவா கட்ட வரை மூஞ்சில முடிச்சு நம்ம இப்படி போச்சாளாங்க. நீ பாருங்களேன், நல்ல சந்தோஷம். இஸ்லாம் என்ன செய்யுது, சரி புன்னகையா எனக்கு சந்தோஷமாக நம்ம மலர்ந்த முகம். நபிகளார் என்றைக்குமே வீட்டில் வறுமை இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு, முகம் எப்படி இருக்குமா, அன்றலர்ந்த தாமரை போல, புத்தம் புது புது ரோஜா மலர் போல உத்தம் இருக்கு. என்ன பொருள், உங்களுடைய தபஸ்ஸும், அதாவது அந்த சிரித்த முகமே உங்களுக்கு என்ன ரஹமத்து, அல்லாஹ்வுடைய நியாமத்தை கொண்டு வந்து சேர்ந்துடும். பாருங்க பெண்கள் பாருங்களேன், சிலர் நல்லா சிரிச்ச முகமா இருப்பாங்க, அவங்க வந்து பாருங்க இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சிலர் எரிஞ்சு விடுவாங்க, குடுகுடு இருக்கும், யாரும் பேச முடியாது, அவங்களுக்கு என்ன எல்லாமே இதாக போயிடும். பாருங்களேன் வீடுகளை பாருங்களேன், வீட்டில் பறக்கத்து வரும்னா பெண்கள் சிரிச்ச அப்படி முகத்தில் யாரும் அது இயற்கை. அல்லாஹ் சில பேருக்கு அல்லாஹ் சில பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடையே சில பேர் சிரிக்க முயற்சி பண்ண அது முறைக்கிற மாதிரியே இருப்பான். எப்படி இருப்பான், சிரிக்க நினைப்பான், பார்த்தா முறைக்கிற, என்னடா என்ன முறைக்கிற வைக்காம. சில பேர் நீங்க சில பேரை பாருங்களேன், பார்க்க என்னடா பாக்குற அப்படிவாங்க. ரோட்ல பாத்தீங்களா, இந்த உலகத்துல அதாவது எவனையுமே எவனையும் பார்க்க கூடாது, கீழே பார்த்துட்டு இப்பதான் போயிடும். என்ன பாக்குற என்ன பாக்குற, நாங்க பஸ்ஸுக்கு இதெல்லாம் நிற்கும் போது, டாக்ஸிக்கு கிரேப்ல நிற்கும் போது எவனா வந்துட்டு போனா என்ன 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 பாக்குற என்ன என்ன பாக்குற பாருங்க. நீங்கெல்லாம் காடியில் போகிறதால மனிதனுக்கானே மனுஷனுக்கானே புன்னகையை தொலைத்து விட்டு அவர் நில வாழ்க்கையில் மனுஷனுக்கு நல்லமா சொன்னார்ல, நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புன்னகையை மகிழ்ச்சியை தொலைத்து, மனிதன் என்பவன் மகிழ்ச்சிக்காக வந்தவன், மனிதன் சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு அடிப்படை நற்குணம். இந்த நற்குணம் மனுஷனுக்கு வேண்டும். அப்ப நற்குணம் தான் உங்களுக்கு என்ன ரிஸ்கை கொண்டு வரும். ரிஸ்க் வந்து என்ன, உங்களுக்கு என்ன உழைச்சாலும் நீங்க சந்தோஷமா நற்குணமா இருந்து பாருங்களேன், நல்லா சந்த முகத்தை நல்லா வச்சுக்கணும். சிந்தை நபிகளார் என்றைக்குமே சோர்ந்து விட மாட்டாங்க. வீட்டில் சோறு இருக்காது, என்ன ஆயிடுவாங்க, சோர்ந்து விட மாட்டாங்க. சொல்லாடி வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆச்சரியமா. காரணம் என்ன, அவர் நற்குணம், நற்குணத்தின் தொடக்கம் நல்ல மனசு, நல்ல எண்ணம், அந்த மனசு. அடுத்து நல்ல பேச்சு, சிரித்த முகம். அடுத்து நிதானம். நற்குணத்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நிதானம். வார்த்தைகளை அளந்து அளந்து பேச வேண்டும், கஞ்சத்தனமாக இல்லை. நிதானம். திமிரா இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, சில பேரை பார்த்தா நல்லா பேசுவாங்க, சில பார்த்தா அவங்க குறைச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி இஸ்லாம் சொன்னது, நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள். சலாம் என்பது அவன் தெரிஞ்சவனும் தெரியலையோ, என்று உள்ளூர்காரனோ வெளியூர்காரனோ உள்நாட்டு அவனை பார்த்தா என்ன, அவர் முஸ்லிம்களுக்காக ஒரு அடையாளம் அதுதான். அசுல்ல சலாம் சொல்ல வேண்டும் சொல்ல, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. சலாமை பரப்புங்கள். சலாம் இருக்கிறதே நற்குணத்தின் வெளிப்பாடு. தெரிச்ச முகத்தோடு பேசாங்க. நற்குணத்தை பத்தி இந்த அதான் சொன்னேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நானும் கிடைக்கும், நீங்களும் கிடைக்கும். சொல்லிடலாம், பேசு. சொல்லுதல் யாருக்கும் எளியவா, அறியவா, சொல்லிய வண்ணம் செய்யணும். நான் சொல்லிட்டு போயிடலாம், பேசிட்டு போயிடலாம், அது ரொம்ப லேஸ். நீங்களும் பேசலாம். இவரை பத்திலா ஆரம்பத்தில் அவருக்கு பேச, இன்னைக்கு எப்படி பேச பார்த்தீங்களா? பேச மட்டும் இல்லை, என்ன செய்யறாரு சொல்லுங்க, பாட்டும் பாடுறாரு. இவர் நினைச்சுதான் அண்ணன் போய் முதல்ல போய் சேர்ந்துட்டாரு. என்ன நான் ஒரு அடி பாடினேன், இசை முரசு போய் சேர்ந்த இப்படியெல்லாம் ஆடு வந்தாருவாங்க. இல்லை இதெல்லாம் மைனஸ் கூடாது, நம்ம போய் சேர்ந்துருவோம் பாட்டு சரியாயிட்டு போயிட்டாரு. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் என்ன தனியாக வீட்டில் படிக்க முடியாது, வீட்டில் பாட்டு படித்தா முடிஞ்சு விரட்டி விட்ருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு ரூமில் வச்சு படிக்காது. இது எப்படி ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு தெரியல. அடுத்து பாருங்க, பாட்டு கொடுத்துருப்பாரு. நேற்று ஒரு பாட்டு எடுத்தாருல, இன்னைக்கு நாளைக்கு என்ன கொண்டு வர போறாரோ. அதாவது இந்த வேணுடைய தேடலின் வெளிப்பாடு, தேடலுடைய வெளிப்பாடு பேசாத விஷயம். ஒரு மனுஷன், எந்த ஒரு மனிதன் எதில் ஈடுபடுகிறானோ தேடு, அது கிடைக்கும், அல்லாஹ் தருவான். அப்ப நற்குணத்துல நீங்க எனக்கு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நல்ல மனசு, கள்ளம் கபடம் இல்லாத மனசு, யாரை பற்றியும் கெடுதல் நினைக்காத மனசு, யாரு மீதும் எரியாத மனசு,
யார் மீதும் பொறாமைப்படாத மனசு, மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து பொறுமி என பொங்கி எழாத மனசு. நமக்கு என்ன நமக்கு என்ன செய்யும்? ஒன்றும் பிரச்சனை நல்லா பாருங்களேன். நீங்க எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன, உங்களால் முடிஞ்ச அவன் கீழே போனாலும் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அது நற்குணத்துக்கு உள்ளது. அது அடுத்து மென்மை, தன்மை, வன்மை இல்லாத மென்மை. நீங்கள் உங்கள் பேச்சில் என்ன செய்யணும்? மென்மை இருக்கணும், தன்மை இருக்கணும், வார்த்தை. இப்போ என்ன நற்குணம், நற்குணம் வந்துச்சு இல்லை, அந்த நற்குணத்தின் வெளிப்பாடு என்ன? அந்த மென்மை, தன்மை என்ன செய்யணும்? இன்னும் இது ரொம்ப குறுக்கே போனால் மணி இந்த 20 நிமிஷம் நம்மளுக்கு கேட்குங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் போனால் முழங்க ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன வேறு யார் முழங்க போகிறது? எங்கள் தலைவர் என்ன அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சொன்னால் போதும் நம்மளுக்கு. நம்ம எனக்கு அதை சொல்கிறோம்னா ஏதோ உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிறேன், அவருக்கு அவராக சொல்லிக்கிறாரு, எனக்கு நானாக சொல்லிக்கிறேன். விஷயம் கேட்குறவனோட சொல்கிறது அல்லாவுக்கு யார் நினைச்சு பதில் சொல்லணும். ஏன்னா சொல்லுங்க, நீ எடுத்தியா முதல்ல நடந்தியா சொல்றீல? லிம தக்கூன மாலா தப்பு இடை சொல்ல லிம தக்கு ஏன் சொல்ற? அது நீயே செய்யாம ஏன்டா மற்றவனுக்கு என்ன சொல்ற கேட்பான்ல. அதனால இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆனால் அற்புதமான அவசியமான தனி எல்லாருக்கும் இது படி உணவு வேணுமா வேணாம் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. என்ன உணவு இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது, அது கொஞ்சம் பண்படுத்து, பக்குவப்படுத்து. வேறு ஒன்றும் இல்லை. அதனால அடி சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் என்ன, நற்குணம் உள்ளவரை தவிர வேறு ஒரு சொர்க்கம் போக முடியாது. என்னதான் தொழுது வணங்கி இதை இவ்வாறு செஞ்சாலும் கூட நம்ம நற்குணத்தை கொண்டு வரணும். நற்குணம் தான் சொர்க்கவாதியாக்கும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரும். நம்மிடத்திலே எவ்வளவோ வசதி வாய்ப்புகளும் நாம் பட்டம் அறிவு பதவியெல்லாம் பெற்றால் கூட நம்மிடத்தில் தான் பணிவு இருக்கணும். அடக்கம் அமருள் வீக்கும், அடக்கும் அமருள் வீக்கும். அடக்க ஒரு மனுஷனை மலக்காக கூட மாற்றி விடும். அடங்காமை ஆறுள் திமிரு ஆணம் அகன்று. சில பேரை பாருங்க, பேசுறதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் தான் நற்குணத்தின் எதிரிகள். அது பேசுறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம், ஆனால் பதில் சொல்ல முடியாது. ஏன் அவன் கொடூரமானவன். மோடி கூட அமித்ஷா போல உள்ளவங்க அவங்கெல்லாம் நீங்கள் எதில் உள்ளவங்க அல்லாதே அவனை என்ன செய்யணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்னாலுமா சொல்ல முடியாது. கை அல்ஹம்துலில்லாஹ். அதனால முஃமின்கள் நற்குணம் உள்ளவனாக முஸ்லீம் இருக்க வேண்டும். முஸ்லீமுடைய நற்குணத்தை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனah வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.